ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ சிச்சுவேஷன் அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. எமோஷ்னல் என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்குது, உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது மட்டும், அந்த எமோஷ்னல் மட்டும் ஒரு லவ் ஃபீலிங் இருக்குதா, இல்லை வந்து ஒரு கோபமான ஒரு ஃபீலிங் இருக்குதா, இல்லை வந்து ஒரு அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீடிங்கை பார்க்கலாம். ஓகேவா? பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த டெக், பைல் 2 வந்து இந்த டெக். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 டெக்கில் ஏதாவது ஒரு டெக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கார்டே வந்து 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 2 பேரும் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 2 பேரும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வெறும் ஒரு காண்டாக்ட் இல்லாமல், எப்படின்னா ஒரு ஃபோன் காண்டாக்ட் இருக்கலாம். ஓகே, ஃபோன் கால் பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு எப்படின்னா ரொம்ப தூரத்துலேயே இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப தூரமாக இருக்கிறோம், காண்டாக்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ எப்போ மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்டிசிஷன். ஓகே, முடிவெடுக்க முடியல. பார்க்கணுன்னு தோணுது, டைரெக்டாக மீட் பண்ணணும்னு தோணுது, மெசேஜில் பார்க்குறாங்க, இல்லை 2 பேரும் நோ காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா அவங்கள ஸ்பை பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஆன்லைன் செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்குது. எமோஷ்னல் இருக்குது, பட் முடிவெடுக்க தெரியாத ஒரு எமோஷ்னல். ஓகே, ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் முடிவெடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? கரெக்ட், அதே தான். 8 ஆஃப் சோர்ட்ஸ் வந்திருக்கு. முடிவெடுக்க தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்காது. நீங்கள் எவ்வளோ எமோஷ்னலாக வந்து பேசியிருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு எமோஷ்னல் ரிப்ளையோ, இல்லை நான் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நான் ரிஸ்க் எடுக்கிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு பதிலும் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு பய உணர்ச்சி இருக்குது, ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. கில்ட்டினா தப்பு பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல், தப்பு பண்ணி எப்படி சொல்கிறது, ஏதாவது தப்பாக முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பய உணர்ச்சி இருக்குது அண்ட் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. ஓகேவா? லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, குற்ற உணர்ச்சி இருக்குது. மேபி உங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல அவங்களால. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் ஒரு பய உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் அவங்க ஃபஸ்ட்டே வந்து 2 ஆஃப் வான்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பயமாக இருக்கிறாங்க, அவங்களால எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியல, எதுலேயோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன தான் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, கார்டு பிடிவாதமாக வருது. கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, எமோஷனலாக ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து அவ்வளோ எமோஷ்னல் உங்கள் மேலே இருக்குது. அந்த லவ் இருக்குல்ல, அந்த லவ் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெச்சோர்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வெளியே தெரியாதவாறு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்களால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அவங்க சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அண்டு உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. மேபி உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் சடனாக வந்து பின்வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பின்வாங்கியிருக்காங்க, அதனால கொஞ்சம் அந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இருக்குது. ஓகே, எமோஷ்னலும் இருக்குது, கில்ட்டி ஃபீலும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த எமோஷ்னலை ரொம்ப மெச்சோர்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. So many cards.
நிறைய கார்டு வந்திருக்கு, பண்டல் பண்டலாக வந்து விழுது. ஓகே, ஸோ ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. ஓகேவா, ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ், ஆல்ரெடி மேரிட் பர்சன் ஆர் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை நீங்களே வந்து ஒரு வேளை 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உங்களை விட்டு அவங்க கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இல்லை நாங்கள் 2 பேரும் வந்து மேரேஜ் ஆகலை, லவ்வர்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலி காரணமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலி காரணமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி இல்லை அவங்களோட ஃபேமிலி, ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம், பட் வந்து உங்கள் மேலே அந்த ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்திங் வந்து உங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜி தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. ஒரு எமோஷ்னல், ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துட்டோமா, நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பய உணர்ச்சி, ஒரு ஃபீலிங் வந்து ரொம்பவே எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எமோஷ்னல் இருக்குது, ஆனால் எதுவும் பண்ண முடியல. அப்படி ரொம்ப பேலன்ஸாக இருக்காங்க. ஓகே, எமோஷ்னல் இருக்குது, அதுலேருந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் மேலே இருக்க அந்த எமோஷ்னலை வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு 2 பக்கத்துலேயும் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று உங்கள் ஃபேமிலி, அதாவது அவங்க ஃபேமிலி அண்ட் நீங்கள். ஸோ இந்த 2டையும் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ 2 விஷயத்த பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃபேமிலி ஆர் அதர் பர்சன் அண்ட் நீங்கள். ஸோ உங்கள் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறாங்க. என்ன தான் அந்த எமோஷ்னல் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது, பட் அது தெரியாத அளவுக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த எமோஷ்னலை. அண்ட் ஹீலிங்கும் ஆகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருந்தாங்கன்னா, ஒரு ஆர்குமெண்ட் நடந்துருந்தா அதுலேருந்து ரொம்ப ஹீல் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜட்ஜ்மெண்ட், தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒருத்தர் வந்து நீங்கள் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் இருக்கலாம். எப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அவங்கள பார்த்து நீ இப்படி தானே அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதாவது கேரக்டரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறது. தப்புனா நான் ரொம்ப தப்புன்னு சொல்ல வரல, ஏதாவது ஒருவேளை நீங்கள் இப்படியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட். அண்ட் உங்கள் பர்சனும் வந்து உங்கள் மேலே வந்து தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை வெளியே உள்ளவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் பொறுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்டிஸ், ஓகே, சம் கேசஸில் வந்து எப்படின்னா ஒரு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ வந்து சரியாக கொண்டுட்டு போகல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜென்யூன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஜென்யூனாக கொண்டுட்டு போகணும். ஓகே, எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது, மற்றவங்க வந்து தப்பு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, ஒரு ஜென்யூனாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் வந்து அவங்க பர்சன் இருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜென்யூனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜென்யூனாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஜென்யூனாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ட்ரூவாக நடந்துக்கணும், ஜென்யூனாக நடந்துக்கணும், ஒரு நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே, பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ எம்பரர் எனர்ஜி, ஸோ ஒரு ஈகோ இருக்குது. ஓகேவா, அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அது ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். எம்பரர் எனர்ஜி, ஒரு ஈகோனஸ் தெரியுது.
ஸோ அதுவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் எமோஷனல் ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க, பேலன்ஸாக கொண்டுட்டு போயிருக்காங்க. மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஃபேமிலிஸ் ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க, இல்லை நான் இறங்கி வரமாட்டேன், ஒரு கம்ஃபர்ட் ஸோனில் இருக்கிறது. ஓகேவா, அந்த கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நான் வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏன்னா அந்த ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஏதாவது விட்டு போயிருமோ அப்படிங்கிறதுக்காக அண்டு நீங்கள் எதாவது சொல்லுவீங்க, ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க, வெளி உள்ளவங்க வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி உள்ளவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும், நான் இப்படி தான் எம்பரர் எனர்ஜியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. ஓகே, ஸோ இதான் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே உள்ள ஃபீலிங், எமோஷ்னல். ஓகே, அண்ட் நீங்களும் வந்து ஒரு எம்பரர் எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஓகே, நியாயமாகவும் இருக்கிறீங்க அண்ட் அந்த ஈகோயிஸ்ட் பர்சனாகவும் நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அதாவது எமோஷ்னல், என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பைல் 2க்கு போயிடலாம். பைல் 2 பர்சன் என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக் செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங், உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, நிறைய கார்ட்ஸ் வருது. ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்காங்க. ஸோ அதே ஃபஸ்ட்டே வந்து கிங் ஆஃப் பெண்டக்கல்ஸ். ஸோ சம்திங் வந்து உங்கள் மேலே ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க, ஸ்டேபிள் எனர்ஜி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு லைஃப் லாங் வரணும், ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு. இப்போ நான் சொல்ல வரல, ஆல்ரெடி பாஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு முடிவு வந்திருக்கு. ஓகே, அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து நிறைய டாக்ஸிக் விஷயம்லாம் போயிருந்திருக்கு. 2 பேரும் நிறைய ஆர்கியூ பண்ணியிருந்துருக்கீங்க. உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்திருக்கு. மாறி மாறி வந்து உங்கள் 2 பேரும் வந்து உங்களுக்கு ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் நீங்கள் உங்களே அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு, அதை பற்றின விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எமோஷ்னல்ஸ். ஓகே, அண்ட் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பிரேக் கொடுத்துட்டு நீங்களும் போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் அவங்களுக்கு இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் இருக்குது. ஓகே, ஸோ மெனி கார்ட்ஸ். ஓகே, அடிக்கடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தகராறு நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்ப டாமினேட்டிங் பண்ணுறதும், இல்லை நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து ரொம்ப டாமினேட்டிங் பண்ணுறதும், அடிக்கடி சண்டை நடக்குது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது, என்ன பேசினாலும் சண்டை நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷஸ் நடக்குது, அதில் ஒருத்தங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய தகராறு, நிறைய பிரேக் விழுந்திருக்கு. பிரேக்கப் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் நிறைய அந்த மோசமான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த உங்கள் பார்த்தீங்களா, ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம், அதர் பர்சனாலே வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தகராறு வந்திருக்கும். ஸோ அதை பற்றின விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு சண்டையும் ஒரு பிரேக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயந்தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த தகராறில் இருந்தோம், இந்த சண்டையில் இருந்தோம், எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சண்டை போயிட்டே இருக்குது, ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, எப்பவுமே சண்டை நடக்குது, ஒருத்தங்க சண்டை நடக்குது, ஒருத்தர் மனசு உடஞ்சி போய் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்தெல்லாம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீ வேணும், எனக்கு எங்கேயாச்சும் போகணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே,
ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பேஸ் பண்ணி அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஒர்க்கில் வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்கிறது, ஒர்க்கு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கிறது, இல்லை பெரியவங்க கிட்ட வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இருந்த போதிலும் இந்த நடந்த இவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் வந்து அவங்க திரும்ப திரும்ப அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த விஷயந்தான் வந்து அவங்களுக்கு எமோஷ்னலாக போயிட்டே இருக்கிறது. எப்பவுமே வந்து எப்படின்னா சண்டை போடுறது விஷயத்த வந்து நினச்சிட்டு இருக்குது, இல்லை சண்டை போடணும்னு நினைக்கிறது, ஒருத்தர் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கிறது. அண்ட் இப்போதைக்கு அவங்க எமோஷ்னல் என்னென்னா இந்த விஷயத்தெல்லாம் தான் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. ஓகேவா, சில விஷயம் கோபங்கள் வந்து இன்னும் மனசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளிக்காட்டாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, இந்த பாஸ்ட் விஷயத்தெல்லாம் ஸோ யார்கிட்டையும் பேச வேண்டாம், அமைதியாக இருப்போம். ஓகே, ஆல்ரெடி இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. எப்போவுமே வந்து இந்த ஆக்சுவலாக எமோஷ்னல் வந்து ரொம்பவே ஹர்ட்டான ஒரு எமோஷ்னலாக தான் இருக்குது. எந்த ஒரு நல்ல எமோஷ்னலும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எப்போவுமே சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸு, ஈகோ கிளாஷஸ், ஒரு தேர்ட் பார்ட்டியால் பிரச்சனை, ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் பர்சன் அமைதியாக இருப்போம், பேசவே வேண்டாம், அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எமோஷ்னல் அப்படி தான் இருக்குது. எமோஷ்னலை ரொம்ப ஹைட் பண்ணுறது, எவ்வளோ தான் அந்த எமோஷ்னல் கோபம் எல்லாமே இருந்தாலும் அதை ஹைட் பண்ணுறது. ஸோ மனசில் என்ன விஷயம்லாம் ஓடிட்டுருக்கோ அதெல்லாம் ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, பட் ஸ்டில் வந்து அந்த பாஸ்ட்டில் நடந்த சில நைஸ் மெமரிஸை வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, இருந்தாலும் இந்த பாஸ்ட்டில் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கும்ல, ஸோ அந்த விஷயத்த வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நினச்சி பார்க்குறாங்க. ஓகே, மறுபடியும் வந்து ரீகப் போயிட்டு அதை பற்றின தாட்டெல்லாம் திருப்ப வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நினச்சி பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ஓகே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயிட். ஸோ ஒரு சில பர்சனுக்கு எப்படின்னா இந்த பாஸ்ட் உங்களை பற்றின சில பாஸ்ட் விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் என்னென்னா இவங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, ஸோ அவங்க கூட வந்து பேசுகிறது, பழகிறது, ஸோ அது மூலியமாக வந்து அவங்களோட அந்த மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியே கொண்டு வராங்க. அதாவது அதை ஹீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. பாஸ்ட்டில் அவங்க கூட படித்தவங்க, அவங்க கூட வேலை பார்த்தவங்க, ஸோ ஒர்க்கில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க கூடலாம் வந்து சில நல்ல மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து மறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மெமரிஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ 2 எனர்ஜி எனக்கு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 எனர்ஜி தெரியுது. ஒரு எனர்ஜி எப்படின்னா உங்கள் பர்சனுக்கு அந்த எனர்ஜி மேலே ரொம்பவே வந்து ஒரு அக்ரீசிவான ஒரு பிஹேவியர் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு எனர்ஜி வருது உள்ள, அந்த எனர்ஜிக்கு கூட வந்து அவங்க ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க, ஒரு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. பட் அந்த எனர்ஜி கூட ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து அது நீங்களாக இருக்கலாம், அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வேறு யார் பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், இந்த பாசிட்டிவான எனர்ஜி நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ மாறும். இல்லை இந்த நெகட்டிவான எனர்ஜி நீங்களாக இருக்கலாம், இந்த பாசிட்டிவான எனர்ஜி வேறு ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேவா, ஏன்னா சடனாக வந்து அந்த எனர்ஜி மாறுது. ஸோ வேறு யாரு கூடயோ வந்து அவங்க பேசி அவங்க மனசை வந்து ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க. அது வந்து நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். ஓகே, சம் கேசஸ் எப்படின்னா பழைய விஷயத்த நினச்சி அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் இங்கே சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஃபுல்லாகவே ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது. அவங்க மனசை மாற்றுறதுக்கு சில விஷயங்களை நினச்சி பார்த்து ரெக்கவரி பண்ணுறாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ரெக்கவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இது தான். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ஒரு எமோஷ்னல் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுறலாம். ஓகே, ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.